ஹலோ praise the Lord, shalom everyone. இந்த காலை வேளையில உங்க ஒவ்வொருத்தரையும் ஆன்லைன் சர்வீஸ்ல பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். சோ இந்த வேலையில நம்மளோட ஒரு விசேஷமான ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதாவது நம்மளுடைய ஹோலி கம்யூனியன், நம்மளோட திருவிருந்த ஆராதனைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். சோ நம்மளையே ஒவ்வொருத்தரும் ஆராதனையிலே நடத்துவதற்கு சிஸ்டர் சப்ரீனா நம்ம மத்தியில இருக்காங்க. இந்த காலை வேளையில நம்ம இந்த திருவிருந்த ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோமாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே,
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோட நீ வாசம் பண்ணதுக்காக நன்றி. மறுபகுதி உடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்த வழி நடத்த முடியாத கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர் சப்ரீனா, ரொம்ப நன்றி. நம்மளுடைய இந்த ஹோலி கம்யூனியன் உடைய ஆராதனையில நம்ம நடத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒரு விசேஷமான திருவிருந்த ஆராதனையில நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆராதனை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வேலையில நம்மளோட அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பார்ப்போம். சோ முதலாவது நம்மளுடைய செல் குரூப்ஸ் வீட்டு கூட்டம். சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய இடத்துல உங்களுடைய ஏரியாஸ்ல நம்மளோட வீட்டு கூட்டம் நடைபெறும். சோ இப்போ நம்மளோட வீட்டு கூட்டம் எல்லாமே ஆன்லைன்ல நடக்கிறதுனால உங்களுடைய கம்ஃபர்டபுள் டைம், கம்ஃபர்டபுள் டேஸ்ல ஒவ்வொரு செல் குரூப் லீடர்ஸும் அவங்களுடைய செல் குரூப்ஸ் அவங்க நடத்துவாங்க. சோ நீங்க தாராளமாக நீங்க செல் குரூப் லீடர்ஸை கான்டாக்ட் பண்ணி எந்த டேஸ்ல எந்த டைம்ல அவங்களுடைய வீட்டு கூட்டம் செய்யறாங்களோ நீங்க தாராளமா போய் கலந்து கொள்ளுங்க. அடுத்தபடியாக நம்மளுடைய இன்டர்சிட் பிரேயர் மீட்டிங். சோ இன்டர்சிட் பிரேயர் மீட்டிங் நம்ம ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். 7ஆம் மாசத்துல இருந்து இன்டர்சிட் பிரேயர் மீட்டிங் காலையில 10 மணிக்கு இல்ல, சாயங்காலம் 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும். சோ இந்த மாசத்துல இருந்து 3 o'clock நம்மளோட ஜூம் மீட்டிங்ல இன்டர்சிட் பிரேயர் மீட்டிங் நடைபெறும். சோ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னா தாராளமா பாஸ்டர் சூசன் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக நம்மளுடைய ஆன்லைன் பைபிள் ஸ்டடி. சோ ஆன்லைன் பைபிள் ஸ்டடி நம்மளுடைய புக் 5 நம்ம முடிக்க போறோம். சோ நம்ம அடுத்தது புக் 6க்கு நம்ம போறோம். சோ நீங்க தாராளமா வந்து கலந்து கொள்ளுங்க. எப்பவும் போல நம்மளுடைய டைமிங் வந்து 8:30 8:30 மணிக்கு எவ்ரி வெனஸ்டே புதன்கிழமை நம்மளோட ஜூம் ஆன்லைன் இதுல நம்மளுக்கு நடைபெறும். சோ நீங்க தாராளமாக வந்து கலந்து கொள்ளுங்க. And then Friday வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் உடைய ஃபெலோஷிப் இருக்கு. ஸோ கிளைமுத்தாமா சர்ச்ல பிரதர் சீனு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூத்ஸ்க்கும் அவங்களுடைய ஜூம் ஆன்லைன் மீட்டிங்ல அவங்களுடைய ஃபெலோஷிப் அவங்க நடைபெறுவாங்க. ஸோ முன்ன வந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸா இருக்கலாம், இல்ல டிரான்ஸ்போர்ட் இஷ்யூஸா இருக்கலாம். பட் இப்போ நம்மளுக்கு ஆன்லைன் சர்வீஸா இருக்கிறதுனால நீங்க தாராளமாக நீங்க இருக்கிற இடத்துல எங்க இருந்திருந்தாலும் உங்களுடைய ஆன்லைன் சர்வீஸ்ல நீங்க வந்து கலந்து கொள்ளலாம். அதே வேளையில மீறு சபையில இருக்கிற யூத்ஸ் உங்களுக்கும் விசேஷமான யூத்ஸ் உடைய மீட்டிங் நடைபெறும் எவ்ரி ஃப்ரைடே. அதோடைய மோர் இன்ஃபர்மேஷன் பிரதர் மோசஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த ஜூம் ஆன்லைன்ல உங்களுடைய யூத்ஸ் ஃபெலோஷிப்பை அவங்க நடைபெறுவாங்க. அடுத்தபடியாக நம்மளுடைய சாட்டர்டே YF மீட்டிங் நடைபெறும். இது YF மீட்டிங் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஜிடி கிளாங்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெலோஷிப் உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு மீட்டிங். அது எவ்ரி சாட்டர்டே 5 to 7 ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நம்மளோட மீட்டிங் நடைபெறும். சோ இன்னும் கூட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னாக்கா நீங்க தாராளமாக நீங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. And then ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுக்கு நம்மளுடைய ஆராதனை காலை 10 மணிக்கு நம்மளோட ஆன்லைன் சர்வீஸ் ஆராதனை நடைபெறுது. சோ நீங்க ஒவ்வொருத்தரும் இது வரைக்கும் நீங்க கலந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றி. சோ காலையில 10 மணிக்கு ஒவ்வொரு வாரமும் நம்மளோட சர்வீஸ் நடைபெற முடிந்த பிறகு நம்மளுக்கு சில்ட்ரன் சர்ச்சோடைய ஆன்லைன் சர்வீஸும் நடைபெறுது. சோ மேரு சபையில இருக்கிற சிஸ்டர் ரூபா வந்து அவங்களோட ஆன்லைன் சர்வீஸ் அவங்களோட லிங்க்ஸை வந்து பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி அவங்களோட சில்ட்ரன் சர்ச்சோடைய யூடியூப் லிங்கை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருப்பாங்க. ஸோ எவ்ரி சண்டே 12 மணிக்கு அவங்களுடைய ஆன்லைன் சில்ட்ரன் சர்ச்சோடைய அந்த சர்வீஸை வந்து அவங்க அந்த இடத்துல போடுவாங்க. ஸோ நீங்க மற்ற சின்ன பிள்ளைங்க வேற யாராவது கலந்து கொள்ளணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக சிறு பிள்ளைங்களை நீங்க கொண்டு வந்து தேவனோட வார்த்தையை நீங்க கேட்க வைங்க. அண்ட் தென் அடுத்தபடியாக கூடி சீக்கிரம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் 8ஆம் மாசத்துல இருந்து நம்மளுடைய சபை திறக்கப்பட போகுது. சோ அதுக்காண்டி நீங்க ஜெபிங்க. சோ 8ஆம் மாசத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நம்மளுடைய சர்வீஸ் நம்ம மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க நம்மளோட மேரு சபையில ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நிறைய SOPs நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய பைபிள் ஸ்டடி அண்ட் மற்ற பிரேயர் மீட்டிங்ஸ் அண்ட் ஃபெலோஷிப்ஸ்ல ஒவ்வொரு மீட்டிங்லயும் அதோட SOPஸோட அப்டேட்ஸை நாங்க வாரம் உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். தேங்க்யூ வெரி மச். இந்த வேலையில நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். சோ நம்மளுக்கு இன்னைக்கு விசேஷமான வார்த்தை கொண்டு வர நம்மளோட தலைமை போதகர் ரெவரண்ட் சைமனை நம்ம அழைப்போமாக. மறுபடியும் உங்களை யாரையும் இந்த காணொலியில சந்திப்பதில் மிக சந்தோஷம். கோலஸ் லைனில் இருக்கிறவர்களும் சரி, கிளைமுத்தாமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், ஜிடி கிளைங்கில் இருக்கிறவர்களும் இந்த காலை வேளையில் உங்களை இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். முக்கியமாக இந்த 7வது மாதத்தில் இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவராக இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் 3 மாதம் முடிந்த பிறகு 7வது மாதம் வந்துருச்சு, இன்னும் ஏன் சபை திறக்கலை என்று சொல்லுகிற ஒரு சந்தேகத்திலேயோ அல்லது ஒரு கேள்விக்குறியோ கூட நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எல்லா காரியத்தையும் எது செய்தாலும் அது சிறப்பாகவும் சிறந்ததாக செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய நேரத்தின் பிரகாரம்
அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது சீக்கிரத்திலே நாம் எல்லாமே சபையில் வந்து ஆராதிக்கிற ஒரு தருணம் ஆரம்பிக்க விட்டது. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் MCO வந்து ஒரு முடிவு கொடுத்துருக்குறாங்க. ஃபெடரல் கவர்மெண்ட் மாத்திரமல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சபைகள் திறக்கலாம் என்று சொல்லி ஒன்று கூடுவதற்காக கர்த்தருடைய சித்தமானால் அடுத்த மாதத்தில் திருவிருந்து நம்ம சபையில் கிளைத்தடி திருச்சபையில் நம்ம எடுக்க கர்த்தர் நிச்சயமாய் கிருபை வளைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியுமாக இந்த வேலையில, இந்த கால வேலையில உங்க மத்தியில பேசுவதற்கு முன்பாக போன வாரத்தில் நான் ஒரு வாரம் முழுவதும் நான் கர்த்தருக்குள் அமர்ந்திருந்து சில காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இப்போ நடக்கிற சம்பவங்கள், இந்த நாட்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஏன் இது நடக்கிறது என்று சொல்லி அநேக கருத்துக்களை சொல்கிறார்கள். இந்த COVID-19 வந்ததுனால, கொரோனா வைரஸ் வந்ததுனால உலகம் இங்கு தாக்கி பல ரீதியில பலவிதமான கருத்துக்களும் பலவிதமான காரியங்களும் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நான் அதை கொண்டு சற்று தியானித்து நினைத்து கொண்டிருந்தேன், ஏன் ஆண்டவரே இப்படிலாம் நடக்கிறது என்று சொல்லி. இப்ப எனக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பினது. இது எனக்குள்ளாக ஒரு கேள்வி. அந்த கேள்வி தான் உங்க மத்தியில இந்த காலையில் நான் கேட்க விரும்புகிறேன். எனக்குள்ள என்ன கேள்வி நினைக்கிறேன், ஏன் why Jesus need to help you, என்னத்துக்காக இயேசுவானவர் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இப்போ இந்த காலையில உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஏங்க இயேசு வந்து நமக்கு உதவி செய்யணும்? இயேசு பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் உதவி செய்யணும்? பொதுவாக உள்ள ஜனங்களுக்கு ஏன் உதவி செய்யாம நான் நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும், நம்மளுக்கு மட்டும் ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்னதான் பதில் சொல்லுவீங்க நீங்க? ஏன் உங்களுக்கு உதவி செய்யணும்? Why Jesus need to help you only for children of God? இயேசு அறிஞ்சதுனாலயா, அல்லது இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினால தான் உங்களுக்கு உதவி செய்யணுமா, அல்லது என்னத்துக்காக உங்களுக்கு நமக்கு உதவி செய்யணும்? அடுத்த கேள்வி எனக்கு வந்தது, why Jesus need to protect us? ஏன் இயேசுவானவர் நம்மளை பாதுகாக்கணும்? என்னத்துக்காக? அவரோட பிள்ளையா இருக்கிறதுனாலயா, அல்லது அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறதுனாலயா அவர் நம்மளை பாதுகாக்கணும்? ஏன் நம்ம மட்டும் தான் பாதுகாக்கணுமா? நம்ம மட்டும் தான் கர்த்தருடைய சிருஷ்டிப்பா? உலகத்தில் இருக்க மற்றவங்க சிருஷ்டிக்கப்படலையா? அவங்க தேவனுடைய சிருஷ்டிப்பு தானே. வேதம் சொல்லுகிறது, சகல எல்லா மனிதர்களையும் கர்த்தர் தேவனுடைய சாயலால் சிருஷ்டித்தார் என்று சொல்லி, படைத்தார் என்று, உருவாக்கினார் என்று சொல்லி. அப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி நமக்கு உதவி ஆண்டவர் செய்யணும், நமக்கு ஒரு மாதிரி உதவி செய்கிறோம் ஆண்டவரா? காரணம் நம்ம என்ன நினைப்போம், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், இயேசுவை நான் சொல்ல ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அதனால எனக்கு அவர் உதவி செய்யணும். அல்லது நான் இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவை வந்து அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறேன், அவர் தான் என்னுடைய தெய்வமா நினைக்கிறேன் என்று சொல்லுகிறதுனால அறிக்கை செய்கிறேன், அதனால அவர் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அல்லது இன்னொரு மூன்றாவது கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஏன் நமக்கு இயேசுவான சுகம் தரணும்? Why Jesus need to heal you? Any specific reason? நீங்களே சிந்தித்து பாருங்க, ஏன் கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கணும்? சகோதரனே நீ சொல்லு, சகோதரி நீ சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, ஏன் கர்த்தர் நமக்கு சுகத்தை தரணும்? நம்மளுடைய சரீரத்தில் உறுப்புகளுக்கெல்லாம் என்னத்துக்காக சுகம் தரணும்? நமக்கு மட்டும்? அப்ப நம்ம சொல்லுவோம், இயேசுவானவர் வந்து அவர் என்னோட ஆண்டவராக இருக்கிறாரு, நான் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், அவர் என்னை மீட்டு எடுத்திருக்கிறாரு, இந்த சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம், அதனால இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் கர்த்தருக்கு சொந்தமானது, இந்த கர்த்தர் இந்த ஆலயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வார், ஆரோக்கியம் வைத்திருப்பார் என்று சொல்றதுனால அவர் நமக்கு எல்லா உறுப்புகளுக்கும் அவர் சுகம் தரணும். கட்டாயமா? இது என்னுடைய கேள்வி. எனக்குள்ளாக ஒரு கேள்வி வந்தது. நம்ம அநேக தடவை நம்ம நடிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பு உதவி செய்யுங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு சுகத்தை தாங்க. கேள்வி நம்ம கேட்கணும், ஏன் அவர் உங்களுக்கு செய்யணும்? நம்ம இதை தான் சொல்லுவோம், தேவனுடைய ஆலயமா இருக்கிற சரீரம், இந்த சரீரத்தை வந்து ஆண்டவர் எல்லா உறுப்புகளையும் அவர் தான் உருவாக்கினாரு, அதனால இந்த ஆலயத்துல கர்த்தர் எங்க சரீரத்தை தங்கியிருக்கிறதுனால என்னுடைய எல்லா உறுப்புகளுக்கும் அவர் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி கொடுக்கணுமா? கட்டாயமா? நான்காவது ஒரு கேள்வி எனக்குள்ளாக வந்தது, அதை தான் இன்னைக்கு காலையில உங்கள்கிட்டையும் கேட்கிறேன். உட்கார்ந்த செய்தி கேட்க ஆரம்பித்திருக்கிற ஒவ்வொருத்தரும், ஏன் why Jesus need to bless you? ஏன் இயேசு உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கணும்? எது ஒரு சட்டம் இருக்குதா? கட்டாயம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இதை தான் நான் உங்க மத்தியில கேள்வி மாத்திரமில்லை, இந்த நாட்களில, இந்த COVID-19 இந்த நாட்களில, இந்த உலகம் முழுவதும் வைத்திருக்கிற நாட்களில இதுதான் நம்ம கேட்கணும். ஏன் கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும்? ஏன் இயேசுவானவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? ஏன்? எதற்காக? ஏன் இயேசு நமக்கு சுகத்தை தரணும்? என்னத்துக்காக சுகம் தரணும்? நாலாவது, ஏன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்?
நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலையோ அல்லது இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட பாவம் மன்னிக்கப்பட்டதுனாலையோ இல்லது பரலோகத்தில் என்னோட பேர் எழுதியிருக்கிறது அதனாலேயோ அல்லது இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், நான் அப்பா பிதாவே அவரை தான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறதுனாலையோ அல்லது இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று நீங்க சொல்லுகிறதுனாலையோ இல்லை நான் வாழ்வதெல்லாம் கர்த்தருக்காக தான், என் ஜீவன் தேவனுக்காக தான், நான் வாழ்வதே தேவனுக்காக, என் வாழ்க்கை முழுவதும் நான் அர்ப்பணித்திருக்கிறேன், அவருக்காக தான் நான் பூமியில வாழ்றதே என்னோட சரீரம் எல்லாமே அவருக்காக தான் நான் வாழ்கிறேன், அதனால இந்த சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அவருடையது, அதனால அவர் என்னை ஆசீர்வதிக்கணும், அதனால அவர் எனக்கு என் சரீரத்துல சுகத்தை தரணும், அதனால என்னை பாதுகாக்கணும், அதனால எனக்கு எந்த நேரத்தில் ஆபத்து வந்தாலும் உதவி செய்யணும். இல்லை, அப்படி இல்லைங்க. அது ஒரு கட்டாயம் கிடையாது. அப்படி நீங்க நினைத்தீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்க கேட்கணும். தேவன் சொல்லுகிறத நீ செவி கொடுத்து கேட்கிறாயா? அவருடைய தமிழ்ல சிம்பிளாகனா அவருடைய சொல்லி பேச்சு நீ கேட்கிறியா? நீங்களும் நானும் கேட்கிறோமா? அப்பா பிதாவே சொல்றது பெருசல்ல, இயேசு பாவத்தினால மன்னித்தது பெருசல்ல, இயேசு சொந்த ரட்சகராக அழைச்சிருக்கிற அதுக்காக பெருசல்ல, இயேசு என் பாவத்தை மன்னித்துட்டாரு, பரலோகத்துல என் பேர் இருக்குது. இப்போ உங்களுக்கு கேட்ட பரலோகத்துல பேர் இருக்குன்னு கேட்டா நீங்க காமிக்க முடியுமா? உட்கெடுத்து உறுதியா சொல்ல முடியுமா? இயேசு உங்க சரீரத்தில் வாழ்கிறார், இது தேவனுடைய ஆலயம், தேவன் கர்த்தரை ஆலயத்துல வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னா நீங்க காமிக்க முடியுமா இயேசு உங்க உள்ளத்துல வாழ்கிறார் என்று சொல்லி? இதெல்லாம் நமக்கு கருத்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்கள். ஆனா எந்த ஒரு மனுஷனும் இயேசுடைய பேச்சை கேட்கிறானோ, சொல்லுகிற வார்த்தை சொல்லுவாங்கல்ல, என் பேச்சை கேட்க மாட்டேன்ற நீ நான் அப்பானா தான் வேதம் சொல்லுகிறது. நீ எல்லா அற்புதங்களும் அடையாளங்களையும் எல்லா வேணா நீ சொல்லலாம், ஆனா என்னுடைய சித்தம் என்று சொல்லுகிறாருல்ல, அவருடைய பேச்சை கேட்கிறோமா? அவர் மட்டும் நமக்கு இதெல்லாம் செய்யணும், அவர் எனக்கு உதவி செய்யணும், அவர் என்னை பாதுகாக்கணும், அவர் எனக்கு நல்ல சுகத்தை தரணும், அவர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆனா அவர் சொல்றத மட்டும் நான் கேட்க மாட்டேன், நான் செய்யறத நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதனால அவர் மட்டும் என்னை ஆசீர்வதிக்கணும். இல்லைங்க, அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு புத்தகத்துல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு புத்தகத்துல கிரிகை கலந்த விசுவாசம் தான் உயிர் உள்ளது. கிரிகை அப்படின்னா செயல் படுகிற விசுவாசம் அல்ல. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் என் ரட்சகரு, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை காப்பாற்றுவாரு, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாரு, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு சுகத்தை கொடுப்பாரு, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், நான் போற இடத்துல போக்கலையும் வரத்துலையும் கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வாரு, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பாரு, இயேசுவை விசுவாசிக்கிறேன். யாக்கோபு புத்தகத்துல நான் 2ஆம் அதிகாரம் 19 சொல்கிறது, பிசாசு விசுவாசிக்கிறானா? பிசாசு விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அதுல போடப்பட்டிருக்கும், நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, பிசாசு தேவனை விசுவாசிக்கிறதும் நடுங்குகிறான் என்று சொல்லி. நம்ம நடுங்குகிறோமா? நம்ம பயப்படுகிறோமா? இயேசுவை குறித்து இயேசு எனக்கு உதவி செய்கிறாரு, அதனால நான் அவருடைய பேச்சை கேட்கிறேன், அவருடைய பேச்சு சொல்ற பிரகாரம் நம்ம கேட்கிறோம் அப்படின்னு. யாக்கோபு 4 புத்தகத்தை நீங்க வாசிக்கும், நன்மை தெரிந்து என்று தெரிந்து அதை செய்யாது இருந்தாலே பாவம். உங்களுக்கு தெரியும் நல்லா இதெல்லாம் செய்யக்கூடாது, ஆனா நம்ம செய்து கொண்டே இருக்கிறீங்களா? கேட்டுக்கிட்டே. பாவம் தான் மனுஷனையும் தேவனையும் பிரிக்கிறதுங்க. இந்த உலகத்தை பிரித்து வைக்கிறதே பாவமும் தான் தேவனை பிரிக்கிறது. எல்லாரும் தான் விசுவாசிக்கிறாங்க. நீங்க நான் விசுவாசிக்கிறதுனால நமக்கு உதவி செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. நீ விசுவாசிக்கிறதுனால உன்னை பாதுகாக்கணும், போக்களை வரத்துல பாதுகாக்கணும் ஒரு கட்டாயம் கிடையாது. நீ விசுவாசிக்கிறதுனால இயேசு உனக்கு சரீரத்துல நல்ல சுகத்தை கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நம்ம விசுவாசிக்கிறதுனால இயேசுவார ஆசீர்வதித்துக்கிட்டே இருக்கணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. சட்டத்திட்டங்கள் இயேசு விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, இயேசுடைய விசுவாசித்தா நீ அவர் பேச்சை நீ கேட்ப. அவர் என்ன சொன்னார் என்றால் அதை நீ கேட்கணும். அது பிரகாரம் நீ செயல்படும் பொழுதுதான். கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியோடு கலந்தது தான் விசுவாசம். விசுவாசம் கிரியை நம்ம செயல்படுகிறதோடு அந்த விசுவாசம் கலந்து இருக்கணும். அது ரெண்டும் கலந்து செயல்படும் பொழுதுதான் அவர் பார்க்கும் பொழுது என் பிள்ளை என் பேச்சை கேட்கிறான், அதனால அவன் ஆபத்து காலத்துல அவனுக்கு உதவி செய்வேன்.
என் பிள்ளை, என்னுடைய பிள்ளை, என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட என் பிள்ளை என் பேச்சை கேட்குது, அதனால அதுக்கு போக்கிலையும் வரத்திலையும் பாதுகாப்பு கொடுப்பேன். என் பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்குது, அதனால அந்த சரீரத்துல சுகத்தை நான் தருவேன். என் பிள்ளை என்னை நான் சொல்றதை கேட்குது, அதனால அந்த என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கணும் என்று சொல்லி பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிறது அதுதான். இயேசு மனுஷனுக்குள் பாவத்தை கலந்து, இயேசு பூமிக்கு வந்தது மனுஷனுக்குள் பாவம் கலந்து அந்த பாவத்தை பிரித்து எடுக்கத்தான் வந்தார். நம்ம சரீரம் முழுவதும் பாவ ரத்தத்துல கலந்தது, அதை பிரித்து எடுக்க. நீங்க பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் செய்வாங்க, டயபெட்டிக் செய்யறவங்க டயாலிசிஸ் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ரத்தம் சுத்தப்படுத்துறாங்க. எப்படி ரத்தத்தை சுத்தப்படுத்துறாங்க? அது ரத்தத்துல கலந்து இருக்கிற தண்ணீர் அதிகமா இருக்கிறதுனால ரத்தத்தை அது தண்ணீரை தனியா பிரித்தெடுத்து அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தி கருத்தறிந்த திருவிருந்த நாட்களில் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, முதியோர்கள் ஆண்டியா இருந்தாலும் சரி, அங்கிளாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உங்களையும் என்னையும் கருத்தர் நம்ம பாவத்தை நமக்குள்ளாக பாவ ரத்தம் கலந்து சரீரத்துல கலந்து இருக்கிறது. இயேசு பூமிக்கு வந்து ரத்தம் சிந்துறது நம்மளுடைய பாவத்துல நம்ம சரீரத்திலிருந்து ரத்தத்தையும் பாவத்தையும் பிரித்து எடுக்கிறது தான். அவர் பிரித்து எடுக்கிறது தான் அந்த திருவிருந்து. சுத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் நான் திருவிருந்து எடுக்க டயாலிசிஸ் செய்யறவங்க வாரத்துல 3 வாட்டி செய்யறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மாதமும் நம்ம திருவிருந்து எடுக்கிறது நம்ம பாவ கிரியைகள், பாவ கரைகள், அதை இயேசுடைய ரத்தத்தினால சுத்தப்படுத்தி பிரித்தெடுத்து, எவ்வளவு கரைகள் டஸ்ட் இருந்திருக்கலாம் அதெல்லாம் பிரித்தெடுத்து கர்த்தர் நம்மளை நல்ல முறையில நடத்துறது, நல்ல ஒரு செழிப்பான ஆரோக்கியமான ஒரு பிள்ளையாக நடத்துறதுக்கு தான் கர்த்தர் தேவன் இந்த திருவிருந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு உங்க மத்தியில ஒரு தலைப்பின் பிரகாரம் நான் பேச விரும்புகிறேன். இந்த காலகட்டமானது, இந்த பேண்டமிக் COVID-19 இந்த காலகட்டமானது இப்ப மலேசியாவில் முடிவுக்கு ஓரளவுக்கு 90% முடித்துட்டாங்க. அதனாலதான் சபைகள் மற்ற காரியங்கள்லாம் திறக்கிறாங்க. இப்ப பள்ளிகளெல்லாம் திறக்கப்படுறாங்க. இன்னும் ஒரு செப்டம்பருக்குள்ள நினைக்க முழுமையாய் ஒரு சிறப்பான ஒரு இதுக்கு நார்மலா வந்துடும். ஆனாலும் அந்த SOP வைத்து சில காரியங்கள் செய்வாங்க. நம்மளும் செய்து வந்துருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டம் பிரியமானவர்களே, இந்த காலகட்டம் ஆண்டவர் கெஞ்சுகிற காலகட்டம் அல்ல. கர்த்தர் நம்மகிட்ட கெஞ்சிக்கிட்டு வாங்க, கொஞ்சிக்கிட்டு வாங்க, அந்த காலகட்டத்தில் நம்ம வாழல. இந்த காலகட்டம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த காலகட்டம் கெஞ்சுகிற காலகட்டம் அல்ல, வாஞ்சிக்கிற காலகட்டம். God is not begging you to come to His presence. It's not the season of this. இது இந்த சீசன் இல்லை, இந்த காலம் அல்ல. கெஞ்சி வரவழைக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை கெஞ்சிற, அவர் விட்ட வேற வேலை இல்லை. To desire, to create the desire. கருத்தை நம்மள இந்த காலகட்டத்தில் வாஞ்சையை உருவாக்குகிற காலம் இது. அந்த காலத்துல தான் நம்ம இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காரணம், அது காலம் முடிந்தது. இந்த காலத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த சங்கீத புத்தகத்துல நம்ம திருப்பி கொள்வோம். இதுல தான் உங்க மத்தியில ஒரு 3 காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். எப்படிப்பட்ட காலம்? இந்த சங்கீதம் 85 நீங்க வாசி பார்க்கும் பொழுது அதுல போடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் 85 எழுதும் பொழுது அவன் அழகா எழுதுகிறார். தன்னுடைய 3 காரியத்தை பற்றி அவர் ரொம்ப தெளிவா எழுதுகிறார். அது 6வது வசனம் தான் ரொம்ப நமக்கு திறவுகோலாக இந்த இன்னைக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இந்த திருவிருந்து நம்ம எடுக்கிறதுக்கும் அவர் சொன்னது போல, இயேசு ஏன் நமக்கு உதவி செய்யணும், இயேசு ஏன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இயேசு ஏன் நமக்கு சுகத்தை தரணும், இயேசு என்னத்துக்கு நமக்கு ஆசீர்வதிக்கணும். விசுவாசிக்கிறதுனால இல்லை, விசுவாசத்தோட கிரியை இருந்துச்சுன்னா அந்த கிரியை தான் நீங்க பார்க்க போகிறோம். சங்கீதத்துல 85ஆம் சங்கீதத்துல அந்த விசுவாசம் இருந்தது, கிரியை கிடையாது. அதத்தான் இந்த சங்கீதத்துல தெளிவாக சொல்லப்படுகிறது. 85ஆம் அதிகாரம் சங்கீதம் 85 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்து இருக்கும்படி நீ எங்களை திரும்ப விடுவிக்க மாட்டீரோ என்று கேட்கிறார். உமது ஜனங்கள், இந்த சங்கீதக்காரங்க ஜனங்களை கேட்கிறாரு. இந்த ஜனம் கேட்கிறாங்க ஆண்டவரை பார்த்து, உங்க ஜன ஆண்டவர் நாங்கள் உண்மையில் மகிழ்ந்து இருக்கும்படி நீ எங்களை திரும்ப
திரும்ப ரிட்டர்ன் மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கேட்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்கிறான், வாஞ்சிக்கிறான். ஆண்டவர் கெஞ்சல. இந்த ஜனங்களை பார்த்து ஏது வருகின்றால், அந்த நாட்களிலே இவர்கள் தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து ஒரு சில காரியத்தில் அவங்க அதாவது சொல்கிறாரு, மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்றால் அப்ப ஏற்கனவே அவர் உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். ஆங்கிலத்தை பார்த்தா ரிவைவ் என்று போடப்பட்டிருக்காங்க. Lord revive me என்று சொல்லி, அப்ப ஏற்கனவே ஒரு ரிவைவல், ஒரு உற்சாகம், ஒரு உயிர்ப்பித்தது வாழ்ந்திருக்கிற, ஏற்கனவே உயிரோடு இருந்தவன் பட் now மரித்த நிலையில் இருக்கிறேனே. அந்த மரித்த நிலையில இருக்கிறவன் தான் சொல்லுகிறான், ஆண்டவரே மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எப்படி மரண தருவாயில இருக்கும் பொழுது ஆண்டவரே மறுபடியும் என்னை வாழ வைக்க மாட்டீரோ. மரணத்தில் தண்டித்துக் கொண்டு இருக்கிற மருத்துவமனையில போய் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் அதை தான் வேண்டிக் கொள்வாங்க, ஆண்டவரே மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா. ஒரு காலத்துல நல்லா இருந்தேன், இப்ப இந்த மாதிரி இருக்கிற, மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வு கொடுக்க மாட்டியா. அதான் தாவீது கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த திருவிருந்து எடுக்கும் பொழுது கேட்கணும், உயிர்ப்பிக்க மாட்டீரோ. காரணம், ஆண்டவரே நான் உன்னை விசுவாசிக்கிறேன், ஆனா என் வாக்கில கிரியை இருக்கணும் ஆண்டவரே, அந்த கிரியையை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று அவன் கேட்கிறான். காரியத்தை ரிவைவ் என்று, உயிர்ப்பித்தல் என்று சொல்லுகிற மூல பாஷையில போடப்பட்டிருக்கிற 3 காரியங்கள். இந்த 3 காரியங்கள் தான் நம்ம இந்த காலங்களில் நம்ம தியானிக்க போகிறோம். உயிர்ப்பிக்கப்படணும், நம்ம வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படணும். ஏன் அந்த உயிர்ப்பிக்கிறத பத்தி பேசுறோம் சொல்லுகிறாரு, need to draw near to God. தேவனிடத்துல கிட்ட நெருங்கின ஆண்டவரே, நான் உயிரா இருக்கிறேன்னா நான் உன் கிட்ட வரணும். அதோடைய அர்த்தம், நான் கிட்ட வரணும் ஆண்டவரே, நான் உயிரா இருக்குன்னா உன் கிட்ட வரணும். அப்ப அவன் கிட்ட வந்து அவன் கேட்கும் பொழுது அவன் இப்ப எட்ட தொலைவில் இருக்கிறான். எட்ட தொலைவில் இருக்கிறவன் தான் கிட்ட வரணும் ஆண்டவரே சொல்ல. கிட்ட இருக்கிறவன் கிட்ட வரணும்னு சொல்ல மாட்டான். அப்ப இவங்களோட வாழ்க்கை தேவனை விட்டு எட்ட தொலைவில் இருக்கிறது. காரணம், உயிர் மறிக்கிற தருவாயில. 2வது, God's love become a cool. 2வது, அவன் வெதுவெதுப்பாய். ஏனோதான் நம்ம வெதுவெதுப்பாய். தேவனுடைய அன்பு வெளிப்படுத்த சொல்லப்படுகிறது. ஆதி அன்பு எங்க? அந்த அன்பு அப்படியே வெதுவெதுப்பா. சரி போலே தபலே அப்படி பார்ப்போம், அப்படியே வெதுவெதுப்பாய் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதனால சொல்லுகிறான், நான் வெதுவெதுப்பாய் இருக்கிற ஆண்டவரை வெளிப்படுத்த சொல்லுகிறது போல, நான் வெதுவெதுப்பா நீங்களும் நான் இருந்தோம் என்றால் கடைசி நாட்களில தேவன் அதை உமிழ் பண்ணி போடுவார், துப்பிடுவார் என்று சொல்லி எதுக்குமே சேர்த்துக்க முடியாது. ஒண்ணு கூலா இருக்கணும், ஒண்ணு சூடா இருக்கணும், இல்லாட்டி கூலா இருக்கணும். ஹாட் ஆர் கோல்ட். இந்த வெதுவெதுப்பு, இங்கிட்ட ஒரு காலம் இங்கிட்ட ஒரு நினைச்சா இப்படி இந்த மேலோட்டமா இருக்கிறது தேவனுடைய பிரியாத காரியம். அது நம்ம நாட்களே நம்ம எதிர்காலத்தை நம்ம வீணாக்குறது. அதான் சொல்லுகிறான்னு, நான் என்னுடைய தேவன் மேல உன்னோட வைத்த அன்பு வெதுவெதுப்பாயிருச்சு ஆண்டவரே. அந்த விவேகம் இல்லை, அந்த சூடு, அந்த ஹாட் லவ், அந்த ஃபர்ஸ்ட் ஆதிய அன்பு என்கிட்ட இல்லை ஆண்டவரே. வெதுவெதுப்பாதனால நான் மறிக்கிற தருவாயில இருக்கிறேன். என்ன மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. 3வது, திருப்தி என்னை ஆளுகை செய்கிறது. திருப்தி ஆகிறது. மனசுல ஆவியில நம்ம ஒரு திருப்தி, நமக்குள்ளாக ஒரு திருப்தி. ஓகே, நம்ம எல்லாம் செட்டில் ஆயிட்டோம், ஒரு திருப்தி அடைந்துகிறோம். அந்த திருப்தி நம்மளை ஆளுகை செய்கிறது. அப்ப அவன் அந்த நாட்களில் வாழ்ந்த சங்கீதத்துல அவன் வாழ்ந்து நான் திருப்தியா இருந்துட்டேன் என்று சொல்லுகிறது. அவன் தேவனை விட்டு எட்டத்தை மறிக்கிற தருவாயில போயிட்டான் என்று சொல்லி இந்த 3 காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு. ஆமோஸ் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கும் பொழுது அதில் போடப்பட்டிருக்கிறது, ஜனங்களை தேவன் அவர் பக்கமா திருப்புவதற்கு. 4ஆம் அதிகாரம் நீங்க 1ல நீங்க வாசித்து பாருங்க. ஆமோஸ்ல தேவன் தன் ஜனங்களை அவர் பக்கம் திருப்ப, தேவனின் எண்ணத்தை ஜனங்களுக்கு சொல்லுவதற்காக, நான் என்ன நினைக்கிறேன் என்று ஜனங்களுக்கு சொல்லுவதற்காக, ஜனங்கள் தேவனை மறுபடியும் சந்திக்க வைக்கிறதுக்கு அவர் வகுத்த ஒரு வழி, அவர் காட்டின, அவர் செயல்பட்ட ஒரு வழி. ஒன் ஆஃப் த வே இஸ் கிளாமிட்டி என்று சொல்வார்கள். ஒன் ஆஃப் த வே, ஒரு துக்கமான துயரமான சம்பவத்தை உருவாக்கி அதுதான் மனித குலத்தை, ஜனத்தை தேவன் பக்கம் திரும்பணும். தேவன் ஒருத்தர் இருக்கிறார், மறந்துடாது.
தேவன் உன்னை குறித்து ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அவர் சொல்ல விரும்புகிறார். அவருடைய இதயத்தில் இருக்கிற காரியத்தை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறார். மூன்றாவது, அவர் வைத்திருக்கிற காரியம் என்னை மாதிரி நீ சந்திக்க ஆயத்தமாகும். இப்ப நாட்களில் நம்ம தேவன ஆலயத்தை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகணும். நீ ஆயத்தமாகணும். என்னை சந்திக்கிறதுக்கு சும்மா இஷ்டத்துக்கு நீ வந்துட முடியாது. நீ ஆயத்தத்தோடு வரணும். அதாக சொல்லுகிறது, தேவனை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தம். அப்ப இந்த 3 காரியத்தை தேவன் பயன்படுத்துறது. யூஸ் ஒன் ஆஃப் தி கிளாமிட்டி. ஒரு காரியம் என்னென்றால், ஒரு துயரமான சம்பவம், ஒரு துக்கமான சம்பவம் நடக்கும் பொழுது நம்ம சிந்திக்க வேண்டியது, ஏன் இந்த COVID-19 இந்த பேண்டமிக் COVID-19 வந்து இந்த காரியத்தை உலகத்தையே, தேசத்தையே, கிறிஸ்துவ சமுதாயத்தையே, உங்களை என்னையுமே தேவன் பக்கம் திருப்புவதற்கு இது ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணினார். அதை நீங்க உணரணும். நான் முடிய போகிறது, இந்த சம்பவங்கள் முடிய போகிறது. நம்ம மறுபடியும் ஆலயத்துக்கு வரப்போறோம். ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் ஒரு துயரமான சம்பவத்தை நீங்க பாருங்களேன், ஒரு துயரம் நடந்தாதான், ஒரு ஆபத்து வந்தாதான் நம்ம தேவனையே தேடுவோம், அதிகமா தேடுவோம். ஆண்டவரே, ஒரு உயிருக்கு போராட்டமா, அப்பதான் நமக்கு ஜெபிக்கிறது, நம்ம ஜெபங்கள், நம்மளுடைய காரியங்கள் எப்பெல்லாம் மூச்சு திணறும் பொழுது தான் நம்ம மூச்சு கொடுத்த தேவனை நம்ம தேடுவோம். சரீரத்தில் ஏதாவது பாதிப்பு வந்தா தான், ஆண்டவரே இது உன்னுடைய உறுப்பு, இது உன்னுடைய ஆலயம் நம்ம சொல்லுகிறதே அப்பதான் சொல்லுவோம். சரீரத்துல ஒரு உறுப்பு கெட்டு போகுது அப்படின்னா அப்பதான் சொல்லுவோம், ஆண்டவரே இது உன்னுடைய ஆலயமாய்த்தான், இந்த உறுப்புல இருக்கிற சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் உனக்கு தான் சொன்னோம். அப்பதான் நம்ம அறிக்கை ஒப்பு கொடுக்க பார்ப்போம். ஒரு துயரமான சம்பவம் நடக்கும் பொழுது, ஒரு துக்கமான சம்பவம் நடக்கும் பொழுது அவர் செய்கிற ஒரு காரியம், அவர் பக்கம் திரும்புவதற்காக. பிரியமானவர்களே, இதெல்லாம் செய்துதான் நம்ம தேவனிடத்துல வரணும் கிடையாது. அதனால தான் நம்ம அதில் கேட்டேன், அது தேவனை அறியாத ஜனங்களுக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு தான் ஒரு துயரத்தை, ஒரு ஆபத்தை உண்டு பண்ணி கடத்துறது. அவர் மக்கள் ஜனங்களை திருப்புவதற்காக. நமக்கு அப்படி இல்லைங்க. உங்களுக்கு எனக்கு அப்படி தேவையில்லை. ஏற்கனவே இயேசு நமக்கு என்ன செய்தார் என்று. அப்ப இயேசுவை எனக்கு உதவி செய்யணும் என்றால் அவர் சொல்லு பேச்சு நீ கேட்கணும். இயேசு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா அவர் சொன்னதை நீங்க செய்யணும். இயேசு எனக்கு சரீரத்துல சுகம் தரணும்னா அவர் சொன்னதை நீங்க செய்யணும். இயேசு என்னை ஆசீர்வதிக்கணும்னா அவர் சொன்னதை நீ செய்யணும். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் என்னோட வழியில நான் செய்யறது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருப்பேன், போறது போய்கிட்டு தான் இருப்பேன். ஆனாலும் இயேசு எனக்கு உதவி செய்யணும், இயேசு என்னை பாதுகாக்கணும், இயேசு எனக்கு சுகம் தரணும், இயேசு என்னை ஆசீர்வதிக்கணும். எப்படிங்க அது? என்ன நியாயம் இருக்கு? சகோதரிய, தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரிய, உங்களை தான் நான் கேட்கிறேன். சகோதரா, உன்னை தான் கேட்கிறேன். எப்படி பிரதர் முடியாது? நீங்க சொல்லுங்க. அண்டி சொல்லுங்க, எப்படி முடியுமா? உங்க பேச்சையே கேட்க மாட்டான். உங்க சொத்தை எழுதி கொடுப்பீங்களா உங்க பிள்ளைக்கு? உன் பேச்சையே சொல்லு பேச்சே கேட்க மாட்டான். உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய இபிஎஃப் பயணிக்கு எழுதி கொடுப்பீங்களா? எப்படிங்க? அப்ப ஆண்டவர் என்ன? நீதியின் தேவன். இந்த காலங்களில் மறுபடியும் அந்த 3 காரியத்தை உங்க மத்தியில நான் விதைக்க விரும்புகிறேன். இந்த திருவிருந்து எடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்படணும். கேட்கணும், ஆண்டவரே, சங்கீதக்காரன், நீங்கள் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? நடந்துருச்சு ஆண்டவரே, திரும்பி எங்கள் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? நாங்க பின்னாலே விழுந்துடக்கூடாது. மறுபடியுமா ஒரு கோவிட், மறுபடியுமா ஒரு கொரோனா, இன்னொரு காரியம் வந்து எங்களை ஆண்டவரே எங்களை பிரித்து ஆலயத்திலிருந்து பிரிக்க கூடாது, எங்களை தனிமைப்படுத்தக்கூடாது, துக்கத்தை நாங்கள் சந்திக்க கூடாது, மறுபடியும் ஒரு வேதனையான காரியங்கள் வரக்கூடாது. எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எவ்வளவு காரியம் நடந்த பிறகு இப்ப சபைகளை நீங்க பாத்தீங்கன்னா சீர்படுத்தி ஒரு சிஸ்டமா வைத்திருக்கிறாங்க. ஒரு காலத்துல எல்லாருமே எந்த நேரத்துல எப்படி வரலாம், இஷ்டத்துக்கு வரலாம். ஆராதனை நேரத்துல வரலாம், ஆராதனை பாதியில வரலாம், ஆராதனை முடிக்கிற நேரத்துல வரலாம், செய்தி கேட்கிற நேரத்துல வரலாம், செய்தி முடிக்கிற நேரத்துல வரலாம், ஆமேன் என்று சொல்ற நேரத்துக்கு கூட நீங்க வந்துட்டு போகலாம். ஆனா இப்ப எல்லாத்தையுமே மாற்றி அமைத்து ஒரு சிஸ்டம், ஒவ்வொரு சபைகளிலையும் இவ்வளவு நாற்காலி தான் இருக்கிறது, இவ்வளவு பேர் தான் நீங்க வரணும், இப்படிதான் வியாதி இருந்தா வர முடியாது, சளி இருந்தா வர முடியாது, காய்ச்சல் இருந்தா வர முடியாது, தும்மல் இருந்தா வர முடியாது,
இதெல்லாம் ஒரு காலத்துல இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோமே, அந்த ஃப்ரீடம். இப்ப அதெல்லாம் இல்லையே. பிரியமானவர்களே, இந்த காலகட்டம் ஆண்டவர் நம்ம கிட்ட கெஞ்சிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு வருகிற காலம் அல்ல. ஒவ்வொருத்தரும் வாஞ்சிக்கணும். அதான் தாவீது சங்கீதத்தில் அவர் எழுதும்போது சொல்லுகிறார், கோராவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஏய் நான் உங்களை இனிக்க கெஞ்சிக்கிட்டு பின்னாலே வந்து அப்படி கொஞ்சி தட்டி கொடுத்து காலம் இல்லை. இது காலங்கள் போய்கொண்டு இருக்கிறது. அவருடைய வருகை எந்த நேரமும் இருக்கலாம். இரண்டாம் வருகை என்று சொல்லுகிறோம். அந்தி கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லி இந்த கொரோனாவுக்கு இந்த வைரஸை கண்டு இதே வந்து பூந்து அடிக்குது. ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த தெருவத்துக்குள் நம்ம கடந்து போக போறோம். ஒன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா சரி, சங்கீதத்துல 85:1-4 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அதுல இந்த ஒரு வார்த்தை ரொம்ப திறவுகோலா இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீ எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேல் உமது கோபத்தை ஆற பண்ணும். ஆண்டவரே, எங்க மேல கோபப்படாதீங்க, நாங்க செஞ்சது தவறுதான். ஆண்டவரே, நீ செய்யணும், நாங்க உங்க பேச்சை கேட்கல, ஆனாலும் நமக்கு உதவி கேட்கறது தவறுதான். உங்க பேச்சை கேட்கல, ஆனாலும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கறது தவறுதான். ஆண்டவரே, உன் பேச்சை கேட்கல, எனக்கு சுகம்தான் என்று சொல்வது தவறுதான். ஆண்டவரே, உன் பேச்சை நான் சொல்லி பேச்சு கேட்கல, ஆனாலும் என்ன ஆசீர்வதிங்கன்னு சொன்னது தவறுதான். ஆண்டவரே, மறுபடியுமாக எங்களை திருப்பி கொண்டு வாரு என்று கேட்கிறாரு. என்னத்தினால? ஏன் அது நடந்தது? தேவனுடைய கிருபையை மறந்தார்கள். தேவனுடைய கிருபை, கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை நமக்கு கொடுக்கிறது எல்லாமே தேவ கிருபை. அவர் நமக்கு தினமும் உதவி செய்வது தேவனுடைய கிருபை, கட்டாயம் இல்லை. தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது தேவனுடைய கிருபை. அதை மறந்துட்டாங்க. கிருபை என்று சொல்கிற அந்த உணர்வு இல்லாம போயிட்டாங்க. கிருபை, தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் சுகத்தை கொடுத்து வைத்திருக்கிறது அவருடைய கிருபை. தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறது அவருடைய கிருபை. They forgot or forget the favor of God. நான் இப்ப நல்லா இருக்கிறேன். கிருபையை மறக்கும் பொழுது பிரியமானவர்களே, தேவனை மறப்பது போல. அதனால்தான் விசுவாசம் மாத்திரமல்ல, யாக்கோபு சொல்லும் பொழுது விசுவாசத்தோடு கலந்த கிரியை இருந்தால்தான் கிருபை தொடரும். உனக்கு கிரியை நீ செய்ய முடியும், ஒண்ணு செய்ய மாட்டேன்னா உனக்கு என்னத்துக்கு கிருபை? தேவன் என்னத்துக்கு நமக்கு கிருபை தரணும்? நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா கர்த்தர் எனக்கு கிருபை தரணும். கிருபையும் விசுவாசமும் கலந்து செயல்படும் பொழுதுதான் தேவன் நம்மளுக்கு உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்யறதுக்கு அவர் மும்மரமா வருவார், நம்மளை பாதுகாக்கிறதுக்கு முன்னோடி வருவார், நமக்கு சுகம் கொடுப்பதற்கு அவர் கடந்து வருவார், நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு இரவும் பகலும் காத்திருப்பார். கிருபையும் அவருடைய கிரியையும். விசுவாசம் அல்ல, எல்லாம் விசுவாசிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் இல்லை. ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறேன் உங்ககிட்ட, what should be your desire? உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாஞ்சைன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப கேட்டீங்க, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஓகே, ஆதி அன்பு ஆண்டவரே, என் மறுபடியுமாக நான் வாஞ்சிக்கிறேன், நான் உங்ககிட்ட வர விரும்புகிறேன், தூரமா இருக்கிறேன், நான் கிட்ட வரப்போகிறேன், அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன ஆண்டவரே நான் செய்யணும்? what is the desire? நான் கிட்ட வர்றதுக்கு தூரமாயிட்டேன் ஆண்டவரே, மறுபடியும் செயல்பட்டு உங்க கிட்ட வரணும். 3 காரியம் உயிர்ப்பிக்க கேட்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றாவது worship and praise. அதுதான் நம்மளை உயிர்ப்பிக்கும். துதி ஆராதனை தான் நம்மளோட ஆவி ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். காரணம், அந்த துதியும் ஆராதனையும் தேவனுக்கு சொந்தமானது. அவரை துதிக்கும் பொழுது நமக்கு உயிர் உண்டாகும், ஆவியில உயிர் அடையும், உணர்வு உற்சாகப்படுத்தும். ஆராதனை, அதான் ஆராதனை சபைகளில் ரொம்ப முக்கியம். வீட்டு கூட்டங்களையும் சரி, இந்த ஆராதனை செய்வது அது ஒரு பாடலாக இருந்தாலும் சரி, அந்த ஆராதனையோடு அந்த ஆவியில படிக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு உற்சாகம். 2வது prayer and word of God. ஜெபமும் கர்த்தருடைய வார்த்தையும். மனுஷனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கும்.
அதை வாசிக்கும் பொழுது நமக்கு உயிரை கொண்டு வரும். மூன்றாவது, serve in the church and outside the church. சபையில சேவையும் வெளியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது. இதாங்க வாஞ்சை. மத்திய புத்தகத்தை 6:36 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்று சொல்லும் பொழுது இதை தேடுங்க, உங்களுக்கு உதவி தானா கர்த்தர் கொண்டு வருவார். அப்ப நீங்க கேட்க வேண்டியதில்லை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு இல்லை, கட்டாயப்படுத்தவில்லை. ஆண்டவருக்கு தெரியும் என் பேச்சை கேட்டு என்னுடைய காரியத்தை செய்கிற மனுஷனுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பு தானா கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். உங்களுக்கு சுகத்தை, அவர்கள் தழும்புகிறார் சுகம் உண்டு என்று சொல்கிற சுகத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். So remember the past revive. முதல் காரியம் ரிமெம்பர். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய விவேகம் எப்படி இருந்தது, இன்னைக்கு உங்களுடைய விவேகம் எப்படி இருக்கிறது? ரட்சிக்கப்பட்டதுக்கு உங்களுடைய துடிப்பு எப்படி இருந்தது? இப்ப இந்த காலகட்டத்தில், இந்த பெண்டமிக் கோவிட் காணொலியில கேட்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துடிப்பு, ஆராதனை துடிப்பு, ஆலயத்தின் துடிப்பு, ஐக்கியத்தின் துடிப்பு எப்படி இருக்கிறது? சிந்தித்து மறுபடியும் ஆண்டவர்கிட்ட உயிர்ப்பிக்க கேட்போம். இரண்டாவது, 5 7 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, request for the present revive. request, அவன் கேட்கிறான். ஒன்றாவது ரிமெம்பர், என்ன ஒரு காலத்தில் ஆண்டவரே நான் உயிரோடு இருந்தேன், இப்ப மரிக்கிற தருவால இருக்கிறேன், இப்பொழுது அவன் கேட்கிறான் request for the future. request for the present. இப்ப இருக்கிற காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வசனத்தை 6வது வசனத்தை அதான் சொல்கிறார், நீர் எங்களை திரும்ப மறுபடியும் உயிர்ப்பியும் ஆண்டவர். இதுக்கு அவன் ஆண்டவர் தேவன்கிட்ட ஜெபத்தில் கேட்கிறான், ரிக்வெஸ்ட், கிருபையை மறுபடியும் தாரும் ஆண்டவரே, நான் இழந்துட்டேன், அதனால தான் நான் தொலைவில் இருந்தேன், இப்ப நான் உங்ககிட்ட உன்னை ஆராதித்து துதித்து ஜெபத்திலையும் வேத வாசனத்திலையும் வாசித்து உமக்கு நான் சேவை செய்யும் பொழுது நான் கிட்ட வருவேன். இரண்டாவது, ஆண்டவரே உன் கிருபை எனக்கு மறுபடியும் தாரும், அதுதான் என்னுடைய இப்போ உள்ள காலகட்டத்தில் என்னை வாழ வைக்கும். 2 கொரிந்தியர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தமானது, இடைவிடாமல் ஆராதனை செய், நீ ஆராதிக்கிறதே உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லிதான் இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தம். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இடைவிடாமல் நம்பி இருக்கிற தேவன் உன்னை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லது இடைவிடாமல் ஜெபிக்கிற தேவன் உன்னை ஜெபத்தை கேட்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். இடைவிடாமல் சேவை செய்கிற தேவன் உன்னை செழிப்பாய் வைத்திருப்பார் என்று சொல்லி ஒரு 4 காரியத்தை நம்ம இந்த வருடத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த ரிக்வெஸ்ட் அவன் கேட்கும் பொழுது மறுபடியும் கிருபையை தாரும் என்று சொல்லும் பொழுது பவுல் ரொம்ப அழகாக 2 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இப்படியா சொல்லுகிறது, எங்களை அடிபட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். 1வது தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். பிரசன்ட், அப்ப தப்புவித்தார், இப்பொழுதும் இன்றைக்கும் அவர் இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். தப்புவித்தார் அல்ல, அப்பொழுது தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிப்பார், இன்னமும் தப்புவிப்பார். யார? அவர் பேச்சை கேட்கிறது. சும்மா கர்த்தர் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோமா? எப்படிங்க அவர் தப்புவிப்பார்? நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா ஆண்டவர் என்னை தப்பு வைக்கணும், இப்பவும் தப்பு வைக்கணும், எப்பவுமே தப்பு வைத்துக் கொண்டே இருக்கணும். ரிக்வெஸ்ட் கேட்கிற ஆண்டவரை கிருபையை தாரும். அவர்கிட்ட நம்ம கிருபை கேட்க, நம்மளை தப்பு வைக்கணும்னா இடைவிடாமல் ஆராதிக்கிறதும், இடைவிடாமல் ஜெபம் பண்றதும், இடைவிடாமல் அவர் சமூகத்தை தேடுகிறதும். என்னங்க வாரத்துல பைபிள் ஸ்டடிக்கு 1 மணி நேரம் ஒதுக்க முடியலன்னா ஏங்க உங்களெல்லாம் தப்பு வைத்து என்னத்துக்கு தான் நம்ம கருத்து நம்மளை தப்பு வைக்கணும்? ஏன் நமக்கு உதவி செய்யணும்? 1 மணி நேரம் பைபிள் ஸ்டடியில் உட்கார முடியல, ஒதுக்க முடியல, அல்லது 1.5 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒதுக்க முடியல.
இது நம்ம செய்ய முடியல. ஆனா ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும், ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஆண்டவர் எனக்கு சுகத்தை தரணும், ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் நான் பைபிள் ஸ்டடியில இருக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உட்கார மாட்டேன், செய்திகளை கேட்க மாட்டேன், நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா கர்த்தர் எனக்கு சுகம் தரணும், கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும், கர்த்தர் என்னை பாதுகாக்கணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்துக்கிட்டே இருக்கணும். நம்மளே புலம்பிக்கிட்டு இருந்தாதாங்க இது கெஞ்சிற காலம் அல்ல சகோதரனே, சகோதரா, அத்தோட பிள்ளைகளே, வாஞ்சிக்கிற காலம். ஒரு சாதாரண ஒரு காரியத்துக்கு நம்மளால முடியல. இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில பேசிக்கொண்டு இருக்கும்போது மனசு கவலையா தான் இருந்துச்சு. 1.5 லட்சம் வெள்ளியை போட்டு ஒரு வீடை வாங்குறோம், 80,000 வெள்ளிக்கு காடி வாங்குறோம், ஆனா 30 வெள்ளிக்கு ஒரு புக்கு வாங்க மாட்டேன்றோம். அது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. கேட்டா வீட்டுல ஒரு புக்கு போதும். ஏன் ஒரு நாசி கோரையை வாங்கிட்டு நீங்க குடும்பத்தில் இருக்க 4 பேர் சாப்பிட வேண்டியதானே, ஷேர் பண்ணிக்கலாமே. ஒரு சட்டையை வாங்கிட்டு 3 பேர் சகோதர ஆம்பளையா இருந்தா 3 பேர் போய் சட்டையை மாட்டிக்க வேண்டியதானே. என்னதுங்க 4 பிளேட் சாப்பாடு, 4 பவுன்ஸ் சாப்பாடு, 4 பேக்கெட்ல நாசி கோரை வாங்கணும். ஒரே பேக்கெட்ல. எங்க வீட்டில் நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும் பொழுது எங்க பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளையா இருந்தாங்க. கிண்டர்கார்டன் கூட போகல, படிக்கல, சின்ன பிள்ளைகளா இருந்தாங்க. அப்ப சைலஸ், சுசானா, சபினா 3 பேர் இருந்தாங்க. ஒரு பேக்கெட் வாங்குவாங்க. நான் தான் சோறு சாப்பிட மாட்டேன். ஒரு பேக்கெட் வாங்குவாங்க. மனைவி ஒரு பேக்கெட் வாங்கி அந்த 4 பேருமே சாப்பிடுவாங்க ஒரு பேக்கெட்ல. அது சில வருஷம் போனுச்சு. ஒரு பேக்கெட் தான் வாங்குவாங்க, இல்லை 4 பேரும் ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு காலகட்டம் வரும் பொழுது ஒரு பேக்கெட்டை வாங்கிட்டு 2 பேக்கெட் வாங்கினாங்க, 2 பேரா சாப்பிடுறது. அப்புறம் சில காலகட்டம் வந்தது, 2 பேக்கெட்டு பத்தல, 3 பேக்கெட் வாங்கினாங்க. இப்ப தனி நபர் தனி, ஒரு ஆளுக்கு ஒரு பேக்கெட்டு. ஆனா நான் கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும், கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும், கர்த்தர் நமக்கு சுகத்தை தரணும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். ஆனா ஒரு புக்கை வாங்கி குடும்பமே பயன்படுத்தணும். நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லல, சிந்திங்க. எவ்வளவு கருத்து இருக்கு நம்ம. அதனாலதான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே மறுபடியும் எனக்கு கிருபையை தாரும். கேளுங்க இந்த திருவிழத்துல, மறுபடியும் ஆண்டவரே நான் மறுபடியும் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். 30 வெள்ளி கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு 30 வெள்ளி 5 பேர் பாக்கி போறோம்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சிந்திங்க. இந்த தெரு கொள்ள காலத்துல இந்த காலகட்டம் கெஞ்சிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு தட்டி கொடுத்துட்டு இருக்க காலகட்டம் இல்லைங்க. நீங்க வாஞ்சிக்கணும். அதான் சொல்கிறார், உங்களை தப்பு வைக்கணும்னா அவர் சொல்றதை கேட்கணும். நம்மளை தப்பு வித்துக்கிட்டே இருக்கணும்னா அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். இன்னமும் தப்பு வித்து கொண்டே வரணும்னா அவர் சொல்லி பேச்சு நம்ம கேட்கணும். மூன்றாவது காரியம் 8ல இருந்து 11 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மூன்றாவது ரெவலேஷன் ஃபார் தி ஃபியூச்சர் ரிவைவ். ரெவலேஷன் ஒன்றாவது ரிமெம்பர் தி பாஸ்ட் ரிவைவ். அப்பொழுது உன்னை உயிர்ப்பித்த தேவனை சற்று நினைத்து பார். முன்பு ரிக்வெஸ்ட், இப்பொழுது நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே மறுபடியும் என்னோட வாழ்க்கையில மறுபடியும் தாரும், திரும்ப தாரும் ஆண்டவரே இந்த கிருபையை என்று கேளுங்க. மூன்றாவது ரெவலேஷன் ஃபார் தி ஃபியூச்சர், எதிர்காலத்துக்கு, என்னுடைய எதிர்காலம் ஆண்டவரே ரிவைவ், இதே போல நாங்க போகணும் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை. அதைத்தான் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 85ல சங்கீதம் 85ல ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். எதிர்காலத்தை குறித்து அவர் பேசும்பொழுது இப்படியாக சொல்லுகிறார். ஒன்றாவது நான் சொன்னேன், திருப்பி கொண்டு வாரும். 2வது திரும்ப தாரும். 3வது காரியம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் விளம்பதை கேட்டு, தேவன் விளம்புவதை கேட்பே, அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானமும் கூறுவார், அவர்கள் மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. மதிக்கேட்டுக்கு, மறுபடியும் மதிக்கேடான காரியங்களை செய்யாது இருக்கணும் ஆண்டவரே இந்த ஜனங்கள். அதான் எதிர்காலம். ஆண்டவரே மறுபடியும் மதியீனமா எதுவும் செஞ்சிடக்கூடாது.
நாங்க மதியீனமா மறுபடியும் என்னை உயிர்ப்பித்த பிறகு, எனக்கு உயிர் கொடுத்த பிறகு நான் திரும்பி வந்துட்டேன், எனக்கு கிருபையை கொடுத்துட்டீங்க. மறுபடியும் ஆண்டவரே ஏதாவது நடந்து நான் மதியீனமா மதிக்கேடா அது நடந்துடக்கூடாது என்று சொல்லி என்னை காப்பாத்துங்க என்று சொல்லி, அதான் என்னுடைய எதிர்காலம். கருத்து இந்த நாளில் நம்ம உயிர்ப்பிக்கும் பொழுது, இந்த நாட்களில் திருவந்து எடுக்கும் பொழுது, பிரியமானவர்களே, மதியீனமா எதுவும் செய்கிறாதீங்க. இந்த காலங்கள் கெஞ்சுகிற காலம் அல்ல, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் வாஞ்சிக்கிற காலம். வஞ்சிக்கப்படாமல், பஞ்ச காலத்தில் விழாமல், கஞ்சத்தனத்தில் வாழாமல் தெளிவாய் இருக்கும்படியாக இந்த காலத்தை கர்த்தர் பிள்ளைகளே நாம் தெளிவாய் இருப்போமானால், கர்த்தர் நமக்கு நீங்க கேட்கிற நேரத்தில் அவர் உதவி செய்கிற வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் உதவி செய்வார், இப்போது உதவி செய்வார், எப்பொழுது உதவி செய்வார். நம்மளை பாதுகாக்கிறவர், நமக்கு சுகம் கொடுக்கிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஸோ இந்த காலகட்டத்தை திருவிழா எடுக்கும் போது பிரியமானவர்களை சற்று உயிர்ப்பித்து கேட்ப, ஆண்டவரே என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆண்டவர்கிட்ட நம்ம வருவோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அடுத்த திருவிருந்து ஆலயத்தில் எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இந்த வேலையில் நம்ம திருவிருந்துக்கு போக போகிறோம். திருவிருந்துக்கு போக ஒரு சின்ன ஒரு காரியத்தை நாம் சிந்திப்போம். நீங்கள் திறமைகள் லாக்டவுன் என்று சொல்லும் பொழுது SOP என்று சொல்லுவார்கள். நம்ம ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. என்ன ஒன்று சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய கைகளை கழுவுங்கள், வாஷ் யுவர் ஹேண்ட் என்று சொல்லி. அது இந்த திருவிருந்து எடுக்கும் பொழுது நம்ம இருதயத்தை நம்ம கழுவுவோம். கீப் சோஷியல் டிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள். ஜனங்கள் மத்தியிலே தூரமாக இருங்க என்று சொல்லி. நாம் இந்த தீமையான காரியங்களை கேட்டது போல நீ தீமையான காரியங்களை சற்று நம்ம ஒதுங்கி நிற்போம். அவாய்ட் கிரவுட் என்று, ஜனங்கள் பெரிய கூட்டத்தை மத்தியில நீ விலகி நில்லு என்று சொல்வார்கள். அவாய்ட் இந்த நாட்களிலே தீமையை குறித்து நம்ம வெளியாடி நிற்போம். பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கையை கழுவுறதுக்கு சானிடைசர் நம்ம பாய்ப்போம். சானிடைசர் வேற எது நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்துதுன்னா நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை தான். ஸோ இதை திருவிருந்து எடுக்கும் பொழுது சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உங்கள்கிட்ட பேசப்பட்ட காரியங்கள், ஏன் இயேசுவான நமக்கு உதவி செய்யணும், ஏன் இயேசுவான நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஏன் இயேசு நமக்கு சுகத்தை தரணும், ஏன் இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கணும், வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அவர் ஆசீர்வதிக்கணும்னா அவர் பேச்சை கேட்கும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர், அவர் நம்மளை எப்போதும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த திருவிருந்து எடுக்கும் பொழுது தாவீது சொல்லுவது, சங்கீதத்தை சொல்லுவது போல, நீங்கள் எங்களுக்கு திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உயிர்ப்பிப்பை கேட்போம் ஆண்டவரிடத்துல. வேற எதுவும் கிடையாது. அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரம் தான் காட்டி கொடுக்க. அந்த நாளிலே இயேசுவானவர் காட்டி கொடுக்கும் பொழுது சீடரை கூப்பிட்டு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை பெற்று புசிங்கள் என்று சொன்னார். ஸோ இந்த அப்பத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை எடுத்து புசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கலந்து இருக்கணும். விசுவாசமும் கிரியையும் கலந்திருந்தால்தான் உயிர்ப்பித்தல் நமக்கு எப்பொழுதுமே உயிரோடு கூட இருப்போம். அந்த உயிர்ப்பித்த தான் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே மறிக்காத படிக்கு நம்மளுடைய இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி நம்மளை தப்புவிக்கவும் எப்பொழுதும் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். இனியும் நம்ம தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஸோ இந்த அப்பத்தை நம்ம காலத்தை வச்சுக்கிட்டு இதுக்காக நாம் ஜெபிக்க போறோம். பிதாவே, இந்த அப்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை எங்கள் சரீரத்தில் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, பெற்றது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே, கிரிகையில் நாங்கள் செயல்படும் பொழுது அது உயிருள்ளதா இருக்கிறது. கர்த்தர் உன்னதத்திலிருந்து எங்களை எல்லா நேரத்திலையும் எங்களுக்கு நீ உதவுகிறவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்லுவது போல எங்களை மறுபடியுமாக ஆண்டவரே உயிர்ப்பையும், எங்களை மறுபடியுமாக ஆண்டவரை திருப்பிக் கொள்ளும், எங்களை மறுபடியுமாக ஆண்டவரை மதிக்கேடான காரியத்தை நாங்கள் செயல்படுத்தாதபடிக்கு உம்முடைய சரீரம் எங்களை காக்கும்படியாக கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஒன்றாக புசிப்போம். அதே ராத்திரி வேளையில திராட்சை ரசத்தை எடுத்து இது வாங்கி பானம் பண்ணுங்கள், நாம் செய்கிற ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். இந்த புதிய உடன்படிக்கைக்குள் நாம் கடந்து போவோம். இவ்வளவு நாளா நம்ம எப்படி நம்ம செய்தோமோ தெரியல பிரியமானவர்களே. இந்த நாளிலே ஒரு புதிய உடன்படிக்கை செய்வோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், கருத்திட்ட கேட்போம். ஆண்டவரே, என்னை உயிர்ப்பையும் என்னுடைய ஆண்டவரே என்ன மறுபடியுமாக உன் பக்கத்துல திருப்பிக் கொள்ளு. மறுபடியுமாக ஆண்டவரே நாம் உன் சமூகத்துல திரும்பி வரணும். ஆண்டவரே, நம் மதிக்கேடான காரியங்களை செய்தாதபடிக்கு உங்களுடைய ரத்தம் எங்களை பாதுகாக்கணும் என்று சொல்லி இந்த ரத்தத்துக்காக ஜெபிப்போம். பிதாவே, இந்த ரத்த உடன்படிக்கை
எங்க வாழ்க்கையில ஆண்டவரை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. உம்முடைய ஜீவனுள்ள ரத்தம் ஆண்டவரே, நீ சாதாரண ரத்தத்தை சிந்தல, எங்களுக்காக ஜீவ ரத்தத்தை உங்க உயிரையே கொடுத்தீர் ஆண்டவரே. அது செயல்பட நாங்க விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசித்து செயல்படும் பொழுது ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீ எப்பொழுதுமே உயிர் உள்ளவராக இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். இந்த உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒன்றாக பானம் பண்ணுவோம். பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உடன்படிக்கையாப்பட்டது வருகிற நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் உயிர்ப்பித்து உயிரோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து மறுபடியுமாக ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் பக்கம் திரும்பணும். ஆண்டவரே, உன் பக்கமாய் திரும்பி வரணும். உமக்காக வாழவும் ஆண்டவரே, உமக்காக சாட்சியா இருக்கவும் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நன்றி ரெவரண்ட் சைமன் சாண்ட்ரா. நம்ம இந்த காலை வேளையில நம்மளுக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை கொடுத்து நம்மள ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக ரொம்ப நன்றி. சோ இந்த வாரம் முழுதும் நம்மளுக்கு நிறைய ஈவென்ட்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து கலந்து கொள்ளுங்க, உற்சாகப்படுத்திக் கொள்வோம். சோ நம்மளுடைய மீட்டிங் ஆன்லைன் சர்வீஸோடைய ஒரு இறுதி கட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இதே வேளையில அடுத்த வாரம் சண்டே காலை 10 மணிக்கு உங்களை ஒவ்வொருத்தரையும் மறுபடியும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.